ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கோம். பாபா நினைவுல இருக்கீங்களா? ஆமா, பாபா நினைவுல தான் குஷியா ஓகே, இருக்கிறோம். ஹாப்பி. சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு 13/8/2024 முரளி பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தத்துவம் தூய்மையானால் தான் இந்த உலகத்தில் தேவதைகள் கால் வைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு தூய்மையா இருக்கணும் பாருங்க தத்துவமே. கேள்வி, உங்களுடைய புதிய உலகத்தில் எந்த விதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. பதில், ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு பாபாவின் மூலம் ஆஸ்தியாக கிடைத்துள்ளது. இரண்டாவது, வரத்தை வழங்கும் வள்ளல் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போதே வரதானம், அதாவது ஆஸ்தியை இப்பவே கொடுத்துட்டாங்க. இந்த காரணத்தினால அங்கே அசாந்தி ஏற்படவே முடியாது. நீங்கள் பாபாவினுடையவர்களாக ஆகின்றீர்கள் எனும் போது ஆஸ்தி முழுதையும் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறோமோ அவரை உண்மையான தலைவன் என்றுதான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளாகிய உங்களை தலைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியும். பாபாவை நம்ம ஏத்துக்கிட்டனால நம்ம பாபாவுடைய தலைவன், நம்மளுடைய தலைவனுடைய குழந்தைகள்னு சொல்ல முடியும். அதாவது அதுக்கும் மேல உண்மைக்கும் மேலான ஒரு உறுதி இருக்குது. அதே என்னன்னா, சத்தியத்தையே உண்பது, சத்தியத்தையே உடுத்துவது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனா இதை பாபா எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான். அவருக்கு அதிக மகிமை இருக்கிறது. அவரை படைப்பவர் என்று நம்ம சொல்றோம். முதலில் குழந்தைகளை படைப்பதாகும். பாபா சொல்றாங்க, பாபாவின் குழந்தைகள் நீங்க குழந்தைகள் இல்லையா, ஆத்மாக்கள் அனைத்துமே பாபாவோடு இருக்காங்க. அதனைதான் அங்க பரந்தாமத்துல நம்ம எல்லாரும் ஆத்மா பரமாத்மா சேர்ந்து இருப்போம். அதுதான் தந்தையினுடைய வீடு, இனிமையான வீடு. அப்ப இது நம்முடைய வீடு கிடையாது. இப்ப இது நம்ம நடிக்கிறதுக்காக வந்த இடம். அப்ப நம்முடைய மிக இனிமையான தந்தை அவர், இனிமையான வீடு சாந்திதாமம், இனிமையான அப்பா பரமாத்மா, பிறகு சத்தியுகம் நம்மளுடைய இனிமையான வீடு. ஏன்னா அங்க ஒவ்வொரு வீட்டிலையுமே அமைதி இருக்கு. இங்க இந்த வீட்டுல, லௌகீக வீட்டுல எங்கேயுமே அமைதி கிடையாது. தாய் தந்தை கிட்டையும் அசாந்தி இருக்குன்னா குழந்தைகளுக்கும் என்ன கிடைக்கும்? அசாந்தி தானே கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த முழு உலகத்துல வீட்டுக்கு வீடு அசாந்தி தான். ஆனா அங்க ஒவ்வொரு வீட்லயும் அவ்வளோ அமைதி இருக்கு. அதனால முழு உலகமுமே அமைதியான உலகம். சத்தியுகத்தை புதிய சின்ன உலகம்னு சொல்லலாம். இது எவ்வளோ பெரிய பழைய உலகமா இருக்கு. சத்தியுகத்துல சுகமும் அமைதியும் நிறைஞ்சு இருக்கு. அங்க குழப்பத்துக்கான விஷயமே இல்ல. ஏன்னா அது யாரு கொடுத்த ஆஸ்தி? எல்லையற்ற தந்தை கொடுத்தது. குருமார்கள் புத்திர பாக்கியம் உடையவராகுங்க, நீண்ட ஆயுஷ்வான் பவ அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க. நீண்ட ஆயுள் உடையவராகுங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா அவங்க ஒன்னும் புதுசாக எதையும் கொடுக்கறது இல்ல. பாபா கிட்ட இருந்து தானாகவே நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. இப்ப பாபா நமக்கு நினைவு ஊட்டுறாரு, எப்ப துக்கம் நிறைந்த உலகமா இருந்ததோ அப்ப பரலோக தந்தைய பக்தி மார்க்கத்துல அனைத்து தர்மத்தை சேர்ந்தவங்களும் நினைவு செய்யறாங்க. துக்கம் எப்ப வருதோ அதிகமான அப்பதான் நம்ம அப்பாவை நினைக்கிறோமா. ஏன்னா இந்த உலகமே தூய்மையற்ற பழைய உலகம். புதிய உலகத்துலதான் சுகம் இருந்தது. அங்க அசாந்தின்ற பேரே கிடையாது. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையான, அதாவது குணம் இல்லாதவர்களாக இப்போ இருக்கிறீங்க. ஆனா குணம் உடையவர்களாக ஆகணும். அப்படி குணம் இல்லைன்னா நிறைய தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபாவின் கூடவே தர்மராஜராவும் இருக்கிறாரு. அவரு இப்போதைக்கு நம்மளுக்கு அப்பாவா இருக்கிறாங்க பாபா. அப்போ ஜட்ஜ்மெண்ட் டேன்னு வரும்ல, அப்போ நான் தர்மராஜரா இருந்து நம்மளுக்கு கணக்கு வழக்குகளை முடிச்சு அவர் தான் கணக்கு வழக்கையும் முடிச்சு வைப்பாங்க தர்மராஜர். நியாய சபை அமர்கிறது, அதுதான். அப்போ பாவ கணக்குக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்.
யார் நல்ல விதத்தில் உழைக்கிறார்களோ அவர்கள் தண்டனை அனுபவிக்கவே மாட்டாங்க. பாவத்திற்கு தண்டனை கிடைக்கிறது. இதை கர்மத்தின் வினை என்று சொல்றோம். இது ராவணன் மாற்றானுடைய உலகம். இது இப்போ நடக்கிறது. இதில் அளவற்ற துக்கம் இருக்குது. ராமராஜ்யத்தில் அளவற்ற சுகம் இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைக்கணும். இருந்தாலும் சிலர் உடனே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னும் சிலர் காலம் கடந்துதான் புரிஞ்சுக்கிறாங்க. குறைவாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்கள் காலம் கழித்துதான் பக்தி செஞ்சவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்தார்களோ அவங்கதான் ஞானத்தையும் விரைவாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவர்கள் முதல் நம்பரில் செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்பது நம்மளுக்கு தெரியும். அமைதி, சைலன்ஸ், அசைவு, மூவ் பண்றது, பேச்சு, டாக்கி என்று அப்படி இருக்குது. அப்போ குழந்தைகள் தியானத்தில் போறாங்கன்னா அங்கே அசைவு நடக்குது. ஆனா அதற்கு ஞான மார்க்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது முக்திக்கான விஷயம் தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யணும். அவ்வளவுதான். நம்ம நினைவுனாலதான் நம்ம பண்றோம். நம்ம அங்க இங்க போகிறது, நம்ம பண்ற கர்மங்களை வச்சு பாபாவை நினைக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம நினைவுனாலதான் பாபா கிட்ட போறோம். அவ்வளவுதான். வேறு எந்த விஷயமும் இங்க இல்ல. பாபா நிராகாரமானவர். குழந்தைகளுக்கு கூட, அதாவது ஆத்மாவும் கூட இந்த சரீரத்தில் நிராகாரமாக தான் இருக்குது. வேறு எந்த விஷயமும் எழுவதே இல்லை. ஆத்மாவின் அன்பு ஒரு பரமபிதா பரமாத்மாவோடு தான் இருக்குது. சரீரம் அனைத்தும் தூய்மையற்றதாகும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற சரீரம் தூய்மையற்றதா தான் இருக்கு. எனவே தூய்மையற்ற சரீரத்தோடு அன்பு இருக்க முடியாது. கண்டிப்பா ஆத்மா என்னவோ தூய்மையாகி விடுகிறது. ஆனால் சரீரம் தூய்மையாகிட்டே இருக்கு. சொல்றாங்க, அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயமே ஒன்னே ஒண்ணுதான். என்னது? தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைங்க. வேற ஒண்ணுமே வேண்டான்னு சொல்றாரு பாபா. ஏன்னா உண்மையான விஷயமே என்னன்னா அவரு புள்ளி, நிராகாரம், உடல் இல்லாதவர். நம்மளும் புள்ளிதான், சரீரம் நிராகாரமான ஆத்மாதான், சரீரம் இல்லாத ஆத்மாதான். அப்ப பாபா கேக்குறாரு, தூய்மையற்ற சரீரத்து மேல எதுக்கு அன்பு? அந்த 5 தத்துவங்களுமே கெட்டு போயிருக்கு. அப்ப அது மேல எதுக்கு அன்பு? ஆத்மா மேல அன்பு வையுங்க. ஏன்னா ஆத்மாதான் தூய்மையாகுது. சரீரம் ரொம்ப தூய்மையற்றதா இருக்கு. தூய்மையற்ற உலகத்துல சரீரத்தை தூய்மையாக்கவே முடியாது. அப்ப இந்த சரீரத்துல நோய் எல்லாமே வரதான் செய்யும். ஆத்மாதான் இங்கு தூய்மையாகணும். இப்ப சங்கம யுகத்துல ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கு தான் அப்பா வந்திருக்காரு. அப்பதான் இந்த தூய்மையற்ற சரீரங்கள் விநாசம் ஆகும். இப்ப நம்ம ஆத்மா தூய்மை ஆன உடனே சரீரத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா என்ன ஆயிடும்னா விட்டுட்டு போயிடும். ஏன்னா அதுக்கான ஒரு இடம் இங்க இல்ல. இந்த தூய்மை இல்லாத சரீரத்துல அதனால இருக்க முடியாது. அதான் சொல்றேன். அப்ப நீங்க தூய்மை ஆயிட்டா இந்த எல்லா சரீரமும் விநாசம் ஆயிடும். ஆத்மா அழிவற்றதா இருக்கு. ஆத்மாவுடைய வேலையே எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து தூய்மையாக ஆகணும். ஆத்மா தூய்மையா இருக்குன்னா சரீரமும் தூய்மையாகணும். அது புதிய உலகத்துலதான் கிடைக்கும். சத்தியுகத்துல மட்டும்தான் என்ன கிடைக்கும்? இந்த புது ஆத்மாவுக்கான புது சரீரம் கிடைக்கும். ஆத்மா என்னவோ தூய்மையாகலாம். ஆனா ஆத்மா ஒரு பரமபிதா பரமாத்மாவோடுதான் யோகத்தை ஈடுபடுத்தணும். இந்த தூய்மையற்ற சரீரத்தை தொடக்கூட கூடாது. அப்ப இத பாபா ஆத்மாக்களோடு யார்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? ஆத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க சிஸ்டர். ஆத்மா கிட்டதான் பாபாவே பேசுறாருங்க, உடம்பு கிட்ட பேசல. அதனால இது ரொம்ப புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை சரீரங்களோடு மாட்டிக்கொள்றோம் நம்ம. அங்கே ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறது. அங்கே விகாரத்தில் செல்வதே கிடையாது. அதனால அதன் மூலம்தான் சரீரம் அல்லது ஆத்மா விகர்மம் உடையதாக ஆவதற்கு வல்லபாச்சாரியார்களும் கூட தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க.
அவர்களுடைய ஆத்மா ஒன்றும் நிர்விகாரியாக தூய்மையாக ஒன்றும் இருப்பது கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சிருக்கோம். ஒரு வல்லபாச்சாரி சமயத்தை சேர்ந்த அந்த வல்லபாச்சாரிய சமயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தங்களை உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரீரத்தை கூட தொட விடுறது கிடையாது. நாம் விகாரங்கள் நமது விகாரங்கள் விகாரிகள்னு புரிஞ்சுக்காம அவங்க இருக்கிறாங்க. அதாவது சரீரம் வந்து கீழான தன்மை தானே இருக்கிறது, அதனால தானே அப்படித்தானே பிறந்திருக்காங்கன்னு இந்த விஷயங்களை பாபா வந்துதான் புரிய வைக்கிறாங்க. ஆத்மா தூய்மையாகி கொண்டே செல்வதற்கு என்றால் பிறகு சரீரத்தை மாற்ற வேண்டும் அல்லவா? ஆத்மா நம்ம புருஷார்த்தம் செஞ்சு தூய்மையாயிட்டா சரீரம் வந்து புதுசா வேணும் தானே. 5 தத்துவங்களும் தூய்மையானால்தான் சரீரம் தூய்மையானதாகும். சத்தியுகத்தில் தத்துவம் கூட தூய்மையானதாக இருக்குது, அப்போதுதான் சரீரம் கூட தூய்மையானதாக ஆகிறது. தேவதைகள் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற பூமியில் கால் வைக்கவே மாட்டாங்க. அவர்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. ஆகையினால்தான் அவர்கள் சத்தியுகத்தில் தான் கால் வைப்பாங்க. இது தூய்மையற்ற உலகமாகும். ஆத்மா பரலௌகீக தந்தை பரமாத்மாவை நினைவு செய்து இப்போ ஒருவர் சரீரத்தின் தந்தை, அவர் சரீரி அதாவது அசரீரி தந்தை. நம்மளுக்கு 2 தந்தை இருக்கிறாங்க. அசரீரி தந்தையை நினைவு செய்யறாங்க. ஏன்னா அவரிடம் இருந்துதான் அப்படிப்பட்ட சுகத்திற்கான ஆஸ்தி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குது. எனவே நினைவு செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக ஆயிருக்கலாம், இருந்தாலும் கூட அந்த பாபாவை கண்டிப்பாக நினைவு செஞ்சுட்டேதான் இருக்கிறோம். ஆனால் ஈஸ்வரன் சர்வவியாபி என்ற தலைகீழான படிப்பினை அந்த மாதிரி நம்ம நினைச்சனால பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி குழப்பமாயிருச்சு. பிறகு மனிதர்கள் வந்து மனிதர்களாவே ஆயிட்டாங்க. இந்த தவறுகள் அனைத்தையும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. பாபா அதாவது ஒரே ஒரு தான் சொல்றாங்க, மன்மனா பவ என்னும் மந்திரத்தை தான் கொடுக்கிறாரு. அதனுடைய அர்த்தமும் வேணும் அப்படின்னா தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. மனிதர்கள் வந்து சர்வவியாபின்னு சொல்லி குழப்பத்துல வந்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈஸ்வரன் வந்து சர்வவியாபி கிடையாது. அவரை கண்டிப்பா வந்து நம்ம தூய்மை ஆகணும்னா நினைவு செஞ்சே ஆகணும். அதனால அந்த பாபாவை நினைவு செய்யணுன்ற ஈடுபாட்டிலேயே இருங்க. ஏன்னா அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், தூய்மையாக முடியும். தூய்மை ஆகுறதுக்கு பாபா அடிக்கடி சொல்லுவாரு, தூய்மை ஆகுறதுக்கு பாபாவுடைய நினைவை தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்க. இப்ப பாபா வந்து மீண்டும் அப்படிப்பட்ட தூய்மையானவர்களா அந்த தேவதைகள் போல நம்மள மாத்துறாரு. முன்னாள் குறிக்கோளை வச்சிடுறாரு, நீங்க இப்படிதான் ஆகணும். யார் சிலை செதுக்குறவங்களா இருக்காங்களோ அவங்க மனிதர்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சிலையை அப்படியே உருவாக்குவாங்க. அதே போல நம்ம கூட என்ன பண்ணணுமா, அந்த தேவதைகளை நம்ம அடிக்கடி பார்த்து பார்த்து நான் இது போல ஆகணும். நான் இது பாபா அடிக்கடி இந்த பாபாவுடைய புக்ல இருக்கும். நாராயணனுடைய பிரம்ம பாபா அந்த நாராயணனுடைய சித்திரத்தை தன் கூடயே வச்சிருப்பாராம். அடிக்கடி எடுத்து அவருடைய போட்டோவை பார்த்துட்டு நான் தான் இது அப்படின்னு நான் இது போல ஆக போறேன் அப்படின்னு நினைப்பாராம். அதனால பாபா முரளியில கூட சொல்லுவாரு, அடிக்கடி போய் என்ன பண்ணுங்க, லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்து முன்னாடி உட்காருங்க, அந்த சித்திரத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சொல்றாரு, ஒரு சிலை வடிக்கிறவங்க ஒருத்தரை உட்கார வச்சு அவங்கள மாதிரி இல்ல அவங்களுடைய படத்தை பார்த்து அதே மாதிரி செதுக்குவாங்க. அதே போல நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குறிக்கோளை அடிக்கடி எடுத்து பாருங்க. அவங்க முன்னால உயிரோடு இருப்பதை போலவே சிலை வடிச்சிடுறாங்க, அது ஜடமூர்த்தி. இப்ப கோயில்ல இருக்கிறதெல்லாம் அப்படிதானே. ஆனா நீங்க அப்படிப்பட்ட உயிருள்ள லட்சுமி நாராயணரா ஆகணும். எப்படி ஆவீங்க, நீங்க இந்த படிப்பு மற்றும் தூய்மையின் மூலம் மனிதனிலிருந்து தேவதை ஆகுறீங்க. முரளி இந்த படிப்புல நம்ம என்ன பண்ணணும், கேட்டு தாரணை பண்ணணும், அப்புறம் தூய்மையான வாழ்க்கை வாழணும். இது 2 நீங்க மனிதன் நிலையிலிருந்து தேவ நிலைக்கு வரீங்க. இந்த பள்ளியே அதுக்கானதுதான்.
அவங்க சிலைகள் செய்தத கலைன்னு சொல்றாங்க. அப்படியே அதே முகத்த அப்படியே உருவாக்குறாங்க. ஆனா இதுல அப்படியேன்ற விஷயம்லாம் இல்ல. இது ஜட சித்திரம். நீங்க இயற்கையாக உயிருடன் அப்படி ஆகுறீங்க. 5 தத்துவங்களினால் நீங்க 5 தத்துவங்களால உயிருள்ள சரீரம். அது வெறும் கல்லால செதுக்கப்பட்ட ஜட சித்திரம். அப்படி இருக்க முடியாது. ஏன்னா தேவதைகளின் தியானத்துல சென்று நிறைய காட்சி பார்க்கறாங்க. அப்ப பாபா குழந்தைங்களே நிறைய என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ல போவாங்க. அப்படின்னா பாபா வந்து அந்த காட்சிகள் அவங்கவங்களுக்கு கிடைக்கும். சத்தியுக காட்சி கிடைக்கும். அப்ப பிரம்மா பாபா வந்து அவ்யக்த ஃபரிஸ்தாவா சூட்சும அவர் கூட பேசுற மாதிரி காட்சி கிடைக்கும். ஆனா அதெல்லாம் போய் போட்டோ எடுக்க முடியாது. நாங்க இப்படி காட்சி பார்த்தோம்னு வந்து சொல்லுவாங்க போயிட்டு வந்து. அப்ப சித்திரத்தை அவங்களும் மத்தவங்களும் உருவாக்க முடியாது. தாங்கள் எப்ப அப்படி ஆக முடியும்னா, பாபா கிட்ட இருந்து ஞானத்தை முழுமையாக பெறும்போதுதான் கல்பத்துக்கு முன்பு போலவே அது போல ஆக முடியும். சொல்லுங்க சிஸ்டர். இது இயற்கையின் எப்படிப்பட்ட அதிசயமான நாடகமாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா அமர்ந்து இந்த இயற்கையான விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் சிந்தனையில் கூட இருக்கிறது கிடையாது. அவர்களுக்கு முன்னால் சென்று தலை வணங்குறாங்க. அவர்கள் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றவர்கள் என்று புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எப்போது என்பது தெரியாது. எப்ப ராஜ்யம் செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பிறகு எப்போது வருவாங்க அல்லது எப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு கூட தெரியாது. அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாம தான் மனுஷங்க இருக்கிறாங்க. சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் இருந்து வீட்டுக்கு இருந்துட்டு போயிருக்காங்க இந்த உலகத்துல இங்க இருந்து இருந்துட்டு போயிருக்காங்க என்பதை நீங்கள் நம்ம மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம். அவர்கள் மீண்டும் இந்த ஞானத்தின் மூலம் அப்படியே ஆவார்கள். இந்த ஞானத்துலதான் சூரிய வம்சியாகவும் சந்திரவம்சியாகவும் ஆகுறாங்க. அதிசயமாக தானே இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. எனவே இப்போது பாபா புரிய வைக்கிறார், அப்படி முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் தேவதையாக ஆகுறீங்க. சத்யுக திரேதாவில் இருந்தது போலவே அப்படியேதான் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு அதிசயமான நாடகமா இருக்குது இது. அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்துல இருந்த மாதிரியே உங்களுடைய நடத்தைகள் மாறிடும் அப்படின்னு. சரி சரி, நடத்தைகள் அப்படியே மாறுதுல்ல. எப்போது மனம் தூய்மையாக இருக்குமோ அப்போதுதான் இது புத்தியில் இருக்கும். அனைவருடைய புத்தியிலும் இந்த விஷயம் நிற்க முடியாது. ஏன்னா உழைப்பு வேண்டும். உழைப்பு இல்லாமல் யாராவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஞானம் கேட்டா கூட இத நம்ம நடத்தைகளை மாத்தணும், இது புத்தியில நிக்கணும்னா நம்ம என்னவா இருக்கணுமா, தூய்மையான மனமா இருந்தாதான் இந்த ஞானம் கூட புத்தியில நிக்குமா. அப்ப அந்த தூய்மையான மனம் வேணும்னா அதுக்கு நம்ம நல்லா உழைக்கணும்னா யோகா பண்ணணும், நிறைய தியானம் பண்ணணும் அப்படின்னு பாபா நினைவுல இருக்கணும்னு சொல்றாரு. பாபா முயற்சி செய்வித்து கொண்டே இருக்கிறாரு. நாடகத்தின்படிதான் நடக்கிறது. ஆனாலும் முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பா நாடகத்தில் இருந்தால் என் மூலம் முயற்சி நடக்கும் என்று அமர்ந்து விடக்கூடாது. சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான எண்ணம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் முயற்சி கண்டிப்பாக செய்வோம்ல அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்கள் தான் முயற்சி செய்யணும். முயற்சி மற்றும் பலன் என்றும் இருக்கு. இப்ப முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களும் கேக்குறாங்க இது அப்படி. இப்ப சாதாரண மனுஷர் வாழ்க்கையிலயும் அப்படிதானே, முயற்சி செஞ்சாதானே அதுக்கேற்ற பலன் கிடைக்குதுன்னு. பலன் தான் இப்போது பெரிதாக இருக்கிறது, ஆனால் முயற்சியை பெரிதாக வைக்கப்படுகிறது. எப்படினாலும் நம்ம அப்படி ஆயிடுவோம்னு நினைக்கிறோம் மனசுல. ஆனா அதுக்கான முயற்சி இப்ப கண்டிப்பா அதுவும் தேவைப்படுது. அதன் மூலம் பலன் உருவாகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சியின் மூலம்தான் அனைத்தும் கிடைக்கிறது. சிலர் தலைகீழாக எடுத்துக்கொள்றாங்க. அந்த அளவுக்கு கல்புத்தியா இருக்கிறாங்க. அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்றாங்க. மனமுடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே குழந்தைகளை எவ்வளவு முயற்சி செய்ய வைப்பார்களோ இரவும் பகலும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறாங்க. தங்களுடைய குணங்களை கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க.
அதாவது நிறைய குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு நம்மனாலலாம் இந்த வாழ்க்கை ஃபாலோ பண்ண முடியாது. இந்த ம். பாபாவுடைய ஸ்ரீமத்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு மனமுடைஞ்சு போயிடுறாங்களாம். ம். அதனால அதிர்ஷ்டத்திலே இல்ல அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம முயற்சி ம். பண்ணுனா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே மாத்த முடியும். பாபா சொல்றாரு, நம்பர் 1 குணமே தூய்மை. ஏன்னா நீங்க என்னவாக போறீங்க? தேவதைகள் ஆகப் போறீங்க. அப்ப தேவதைகளுடைய முக்கியமான குணமே தூய்மை தான். பிறகு ம். நீங்க கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னா, குணங்கள் கெட்டு விடும்போது, ஒரே அடியாக தூய்மையற்றவர்களா ஆயிடுறீங்க. அப்ப நம்முடைய குணங்கள் நம்பர் A1 ஆக இருந்தது. எப்ப? சத்யுகத்துல. பிறகு ம். ஒரே அடியாக நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கிட்டீங்க. அனைத்துமே தூய்மையின் மீது தான் இருக்கு. இதுல தான் நெறைய கஷ்டம் ஏற்படுது. ஏன்னா, ம். மனிதர்களுடைய கண்கள் அவ்ளோ பண்ணுதாம். அந்த தேகத்த ம். தான் பாக்குது. அது ஆத்மாவ கண்ணுக்கு தெரிய மாட்டுதுல்ல. ஏன்னா, ஆத்மா சூக்ஷ்மமா உள்ள இருக்கு. ஆமா. அப்ப மனிதர்களுடைய கண்கள் நெறைய ஏமாத்துது. ஏன்னா, இந்த உலகமே ராவண ராஜ்யம். ஆனா, சத்தியுகத்துல கண்கள் ஏமாற்றுவதே கிடையாது. ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிடுது அங்க. அதனால தர்மம் எப்படி இருக்கு அங்க? சக்திசாலியான தர்மமா இருக்கு. சர்வ சக்திவான் பாபா வந்து இந்த தேவி தேவதா தர்மத்த ஸ்தாபன பண்றாரு. அப்ப செய்வது எல்லாமே ஆத்துமாதான். ஆனா இந்த மனித சரீரத்திலிருந்து மனித ரூபத்துல செய்யும். அந்த தந்தையின் ஞானக்கடலா இருக்காரு. தேவதைகள் கிட்ட இருந்து இவருடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டது. தேவதைகள் வேற, பரமாத்மா, பகவான் வேற. 2 பேருக்குமே தனித்தனி மகிமை இருக்கு. அதனால அப்படிப்பட்ட நம்மளையே தேவதையா மாத்துற தந்தைய ஏன் நினைக்கக் கூடாது? அவர் ஞானக்கடலா இருக்காரு. விதையானவர்னு சொல்லப்படுது. அவரை ஏன் சச்சித்தானந்தம்னு சொல்லப்படுது? சச்சிதானந்தன்னு மரத்தினுடைய விதை இருக்கு. அதுக்கும் கூட மரத்த பத்தி தெரியும் இல்லையா? ஆனா அது ஜடமான விதை. மனிதர்கள் கிட்ட உயிருள்ள ஆத்மா இருக்கு. உயிருள்ள ஆத்மாவ ஞானக்கடல்னு சொல்லப்படுது. மரம் சின்னதுல இருந்து பெருசாகுது. அதனால கண்டிப்பா ஆத்மா இருக்கு. ஆனா பேச முடியாது. பாபா சொல்றாரு, ம். பரமாத்மா ஞானக்கடலா இருக்காரு. இந்த மகிமை ஆத்மாவுக்கு கிடையாது. பரமாத்மா ம். பரமாத்மாவுக்கு தான் ஞானக்கடல்னு சொல்றோம். அவரை ஈஸ்வரன்னு சொல்றாங்க. உண்மையான பெயர் அவருடையது பரமபிதா பரமாத்மா. அதாவது உயர்ந்த தந்தை, உயர்ந்த ம். ஆத்மா அவர்தான். பரம் என்றால் சுப்ரீம். இதெல்லாம் மகிமை அவருக்கு. இப்ப நாளுக்கு நாள் நிறைய மகிமைகள் குறையுதுன்னா, முதலில் புத்தி சதோ நிலையில இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? திரும்ப ரஜோ ஆயிடுச்சு. இப்ப தமோ பிரதானம் ஆயிடுச்சு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு. நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து பழைய உலகத்த புதுசாக மாத்துறேன். சத்தியுகம் முதல்ல சத்தியம் நடப்பதும் சத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சில ம். வாக்கியங்கள் நல்லா இருக்கு. ஆனா அவர்கள் அந்த அளவுக்கு ஒண்ணும் ம். ஆஹ் தூய்மை உருவாக்கப்படலன்னு சொல்றேன். தூய்மையற்றவங்க கிடையாது. பின்னால் ம். வரக்கூடியவங்க அந்த அளவுக்கு தூய்மையற்றவர்களா ஆகுறது இல்ல. பாரதவாசிகள் தான் ரொம்ப சதோ பிரதானமா, அதாவது தூய்மையினுடைய உச்சத்துல இருந்தாங்க. பிறகு ம். அவங்க தான் நிறைய பிறவிகள் நடிச்சு 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 இப்ப கடைசியில தமோ பிரதானம், அதாவது ம். கீழான நிலையில ஆயிட்டாங்க. மற்ற மற்றது. மற்ற தர்ம ஸ்தாபகர்களுக்கு அதாவது முஸ்லிம்க்கோ, கிறிஸ்டியன்ஸ்க்கோ வேற ம். யாருக்குமே இத வந்து சொல்ல மாட்டாங்க இப்படி. நீங்க தான் உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அவங்க தான் தாழ்ந்த நிலை. ஏன்னா அவங்க வரும்போதே எந்த உலகத்துல வராங்கன்னா, தமோ பிரதான உலகத்துல தான் வராங்க. ம். ம். ஆனா நம்ம தான் உயர்ந்த உலகத்துல பிறவி எடுத்திருக்கோம். ம். அவங்க இந்த அளவுக்கு அதாவது ரொம்ப தூய்மையா ஆகுறதும் கிடையாது. அவங்க கீழானவங்கள ஆகுறதும் கிடையாது. ம். அதிக சுகத்தையும் பார்த்ததில்ல, அதிக துக்கத்தையும் அவங்க பார்த்ததில்லையாம். ம். சொல்லுங்க சிஸ்டர். அதிக 2மே நம்ம தமோ தான். பிரதான புத்தியாக யாருடையதானதுன்னா நம்ம தான் இருக்கோம்ல. ஆமா. முதலில் தேவதைகளாக ஒரு நிமிஷம். இருந்தோம். அதாவது ம். பாபா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நெறைய சுகத்தையும் நீங்க தான் அனுபவிச்சீங்க. இப்ப ஆ. துக்கத்தையும் என்ன பண்ணி தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்றாரு. ம். ம். சொல்லுங்க. அதனால நமக்கு ரொம்ப துக்கம் வருதுன்னு நினைச்சா அவ்வளவு சுகம் ஆ அனுபவிச்சிருக்கோம். கரெக்ட். ம். முதல்ல தேவதையாக இருந்தீங்க. அவர்கள் தான் அனைத்து தர்மங்களையும் விட அதிகமாக இப்போ விழுந்து கிடக்குறாங்க. ம். பாரதத்தின் மகிமை எவ்வளவு பாடப்படுது இப்போ. ஏனென்றால் மிகவும் பழையதானது. சிந்தித்து பார்த்தால் இந்த சமயத்தில் பாரதம் மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு.
எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எங்கன்னா பாரதத்திற்கே ஆகும். அதாவது தேவி தேவதைகளுடையதாகும். இதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சதோப்பிரதானமா இருந்தோம், அதாவது சுகத்தையும் அதிகமாக பார்த்துள்ளோம், பிறகு அதிக துக்கத்தையும் நம்ம தான் பார்த்திருக்கோம். ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கிறோம். இப்பதான் ரொம்ப தமோ பிரதானமா நம்ம ஆயிட்டோம். முக்கியமானவை 4 தர்மங்கள் ஆகும். அது என்ன? தேவதா, இஸ்லாம், பௌத்தம், அப்புறம் கிறிஸ்துவ தர்மம். மற்ற இதுல இருந்தெல்லாம் என்னது, இதுலதான் இருந்துதான் மற்ற தர்மங்களும் வளருது. இந்த பாரதவாசிகளுக்கு எந்த தர்மத்தை சேர்ந்தவள் என்பது நம்மளுக்கு தெரியவே தெரியாம போயிடுச்சு. தர்மத்தை தெரியாத காரணத்தினாலதான் தர்மத்தையே விட்டுவிட்டோம். உண்மையில் அனைத்திலும் முக்கியமான தர்மமே இதுதான், அதாவது நம்ம ஃபாலோ பண்றது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆனால் தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டீங்க. யார் புரிந்தவர்களாக புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தங்களுடைய தர்மத்தின் மீது மரியாதை இல்லை. அது இப்போதைக்குதான் மரியாதை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா பாரதம் என்னவாக இருந்தது, இப்போது என்னவாக ஆகி இருக்குது அப்படின்னு பாபாவே கேக்குறாங்க. நீங்கள் என்னவாக இருந்தீங்க? தேவதையா இருந்தீங்க, இப்போ இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிற ஆத்மாவா இப்ப இருக்கிறீங்க, சூத்திரர்களா மாறிட்டீங்கன்னு. இத பாபா தான் நம்மளுக்கு முழுசா புரிய வைக்கிறார். முழு வரலாற்றையும் அமர்ந்து புரிய வைக்கிறார் பாபா. நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, அரை கல்பம் ராஜ்யம் செஞ்சீங்க, பிறகு அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் கீழான தர்மம் உடையவர்களாகவும் கீழான கர்மம் உடையவர்களாக ஆயிட்டீங்க. இப்போது மீண்டும் தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகிட்டு இருக்கீங்க. பகவானுடைய மகா வாக்கியம் பாபா கல்பத்திற்கும் குழந்தைகளாகிய உங்களையே புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஈஸ்வர சம்பிரதாயத்தையே நானு உங்களுக்கு தான் புரிய வைக்கிறேன், கல்பமா நான் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, அதாவது கல்பமா, அதாவது ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான், அதாவது கிறிஸ்தவ தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கோ புத்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கோ எல்லாம் இல்ல, தேவதா ஆத்மாக்களாகி உங்களுக்குதான் ஈஸ்வரிய புரிய வச்சு, இந்த ஞானத்தை புரிய வச்சு ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களா நம்மள மாத்துறாரு. இது கல்பமா பண்றாராம். அதனால பாபா நமக்கு எல்லா இதுலயுமே கூட வந்துட்டே இருக்காரு, பிறவியிலயுமே. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க, சிறந்த பாக்கியவான் ஆகுங்க, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சிறந்த பாக்கியவான் ஆகுங்க. பிராமண பிறப்பியின் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும் சிறந்த பாக்கியவான் ஆகுங்க. நம்ம ஜாதகம் தெரிஞ்சிருச்சுனாலே எப்படி இருப்போம், இது இப்படிதான் இருக்க போறீங்கன்னு ஜோசியர் சொல்லிட்டாருனாலே நம்ம அத வேற எதை பத்தி என்ன வந்தாலும் என் வாழ்க்கை என்ன மாறிடும்னு ஒரு நம்பிக்கையோட இருப்போம். அதே மாதிரி பாபா பிராமண பிறப்போட ஜாதகத்தை தெரிஞ்சுட்டீங்க, அப்ப எப்பவுமே எப்படி இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, அவங்கதான் சிறந்த பாக்கியவான் ஆத்மா. பாபா சொல்றாங்க, பிராமண வாழ்க்கையினாலே புதிய வாழ்க்கை. பிராமணர்கள் ஆதியில தேவி தேவதைகளா இருந்தாங்க, மேலும் இப்ப என்னவா இருக்காங்க, பிரம்மாவுடைய குமாரர்கள் ஆயிட்டாங்க. அப்ப பிரம்மாவுடைய குழந்தை ஆயிட்டீங்க. பிராமணர்களின் ஜாதகத்துல 3 காலமுமே நல்லதிலும் நல்லது. எது நடந்ததோ அது ரொம்ப நல்லது, எது நடந்து கொண்டிருக்கோ அது இன்னுமே நல்லது, என்ன நடக்க போகுதோ அது மிக மிக நல்லதான். அதனால எல்லாமே நல்லதுக்கு. அப்ப பிராமண வாழ்க்கையின் ஜாதகம் எப்பொழுதுமே நல்லதுதான். கேரண்டி கொடுத்துட்டாரு, பகவானே கேரண்டி கொடுத்துட்டாரு, என்ன நடக்குதோ அது நல்லதுக்குதான். பிராமணன் ஆயிட்டீங்க, எப்ப ஆயிட்டீங்களோ அது எல்லாத்துலயுமே நன்மை இருக்கு. ஆனா நமக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா அதுல அவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்றாரு. கேரண்டி உத்தரவாதம் இருக்கு. எனவே சுயம் பாகியத்தை அமைக்கும் வள்ளல் தந்தை மூலமா பாகியத்தின் சிறந்த ரேகையை உங்ககிட்ட வரைஞ்சிட்டாரு. பாபா நமக்கு பாக்கியத்தை உருவாக்கிட்டாரு, தன்னுடையவராகவே ஆக்கிட்டாரு. அப்ப இதுக்கு மேல என்ன வேணும், இறைவனே உங்களுக்கு கிடைச்சிட்டாரு, உங்களை குழந்தையா ஏத்துக்கிட்டாரு, அப்ப வேற என்ன வேணும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியிலேயே இதுதான், எப்பவுமே அந்த மகிழ்ச்சியில இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகன் சொல்றாங்க.
ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும்னா ஒரு தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களின் ரசத்தை, அதாவது சுவையை பெறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.